தேனி மற்றும் பழனியில் இரவில் இடி மின்னலுடன் கொட்டிய கனமழை. உதகை, தருமபுரி, சிவகங்கையின் பல பகுதிகளில் கொட்டிய மழையால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஒரு சில பகுதிகளில் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. 2000 ரூபாய்க்கு அதிகமான கூகுள் பே உள்ளிட்ட UPI பரிவர்த்தனைகளுக்கு GST வரி விதிக்கப்படாது. தவறான தகவல் பரவிய நிலையில் மத்திய நிதி அமைச்சகம் விளக்கம். நிதி கேட்டு அழவில்லை, தமிழ்நாட்டின் உரிமையை தான் கேட்கிறோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறதுல பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னார் யாரு? மோடி அவர்கள். இப்போ நாங்க கேட்டா மட்டும் அழுறாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? நான் கேட்பது அழுகை அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய உரிமை. டெல்லிக்கு அடிபணியும், தமிழ்நாடு எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு சவால். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான், எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். எத்தனை ஏவல் அமைப்புகளை அழைத்து வந்தாலும், சிலரை மிரட்டி கூட்டணி வைத்தாலும் 2026 தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சிதான். தமிழ்நாட்டில் சில எதிர்க்கட்சிகள் எதிரி கட்சிகள் போல் செயல்படுவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். மாநில அரசுக்கான நிதியை பிச்சை என்றும் தர்மம் என்றும் யாரும் கூறவில்லை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பதில். அதிமுக கூட்டணி குறித்து பாஜகவினர் எதிர்வினையாற்றக்கூடாது என்று தமிழக பாஜகவின் மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அறிவுறுத்தல். கூட்டணி குறித்து யாரும் பேச வேண்டாம் என்று பாஜக நிர்வாகிகளுக்கு மாநில தலைவர் நைனா நாகேந்திரனும் அட்வைஸ். தமிழ்நாட்டில் முதல் முறையாக குளிர்சாதன வசதி கொண்ட புறநகர் மின்சார ரயில் சேவை தொடக்கம். சென்னை கடற்கரை ரயில் நிலையம் முதல் செங்கல்பட்டு வரை இயங்கக்கூடும் என்று தெற்கு ரயில்வே தகவல். மதுரை நகரில் பல்வேறு இடங்களில் 2 மணி நேரம் மின்தடை. கொசுக்கடியிலும் வெக்கையிலும் குழந்தைகளும் முதியோரும் பெரும் அவதி. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு ஜனநாயக விரோத சக்திகளை உலுக்கி உள்ளது. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. பாமகவின் சித்திரை முழு நிலவு மாநாட்டுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனுக்கு அழைப்பு. மாநாடு சிறப்பாக நடக்க வாழ்த்து கூறிய திருமாவளவன். சென்னை மற்றும் புறநகரில் குழாய் மூலமாக வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு வழங்கக்கூடிய திட்டத்திற்கு அனுமதி. 48 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம். கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும். பச்சையப்பன் கல்லூரி மற்றும் மாநில கல்லூரி மாணவர்களுக்கு இடையான மோதலில் மாணவர் உயிரிழந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவின் இணைப்பு மொழி ஆங்கிலம்தான். தக் லைஃப் படத்தை பிரபலப்படுத்தக்கூடிய விழாவில் கமல்ஹாசன் பேச்சு. உயிரே உறவே தமிழ். இதை மட்டும் தமிழ்ல சொல்லிடுறேன், இதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா அவ்வளவு நல்லா இருக்காது. இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் இப்பொழுது பேசப்படுகிறது. இல்லைங்க, இது பாலிடிக்ஸ் எல்லாம் இல்ல, பிளீஸ். சூர்யாவின் ரெட்ரோ திரைப்படத்தின் பாடல் மற்றும் இசை வெளியீடு. தான் ஒரு நடிகர் என்பதை விட அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக 8000 பேர் பட்டதாரி ஆனதே தனக்கு பெருமை என்று சூர்யா பெருமிதம். நான் சொன்ன மாதிரி 10th ஃபெயில் 12th ஃபெயில் காலேஜில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், பட் எனக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்து அது மூலமா எனக்கு ஒரு சக்தியை கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7000 8000 தங்கைகள் தம்பிகள் வந்து பட்டதாரி ஆயிருக்காங்க.
அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்குடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை. ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க ராணுவம் விட்டுச் சென்ற ஆயுதங்களை பயங்கரவாத குழுக்களுக்கு விற்ற தாலிபான்கள் எதிரி நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடும் என்றும் அச்சம். பெங்களூருவில் மழையின் காரணமாக தலா 14 ஓவர்களாக குறைக்கப்பட்ட ஐபிஎல் போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி. 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி இலக்கான 96 எட்டி பெங்களூருவை வீழ்த்தி அசத்தல். தமிழ்நாட்டின் முதல் குளிர்சாதன புறநகர் ரயில் சேவை தொடங்கியிருக்கிறது. விவரங்களுடன் நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். ஏசி ரயிலுடைய சிறப்பம்சங்கள் என்ன, எங்கிருந்து தொடங்குது, கூடுதல் விவரங்கள் என்ன? தேவ்பிரின், தமிழ்நாட்டினுடைய முதல் புறநகர் ரயில் சேவையில் தற்பொழுது குளிர்சாதன பெட்டியுடன் கூடிய முதல் ரயில் சேவையில் நாம் பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தெற்கு ரயில்வே பொறுத்தளவிற்கு சமீபத்தில் பல ரயில் சேவைகளை, குறிப்பாக வந்தே பாரத் உள்ளிட்ட பல ரயில் சேவைகளை வழங்கி வருகிறது. குறிப்பாக நம்மளுடைய ஐசிஎஃப்லிருந்து பல விதமான புதிய ரயில்கள் தற்போது வடிவமைக்கப்பட்டு நம்மளுடைய சென்னை பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் புறநகர் ரயில் சேவையை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக புறநகர் ரயில் சேவை பயன்பாட்டில் இருந்து வரக்கூடிய நிலையில் குளிர்சாதனத்துடன் கூடிய முதல் தற்போது புறநகர் ரயில் சேவை அப்படிங்கிறது சென்னை பீச் ஸ்டேஷன்ல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் தற்போது முதற்கட்டமாக இயக்கக்கூடிய அந்த பயணத்தில் வந்து நம்ம மேற்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய பயணிகளுடைய மனநிலை என்ன, தொடர்ச்சியாக கடுமையான வெயில் அப்படிங்கிறது சென்னைக்குள்ளாக இருக்கக்கூடிய நிலையில பயணிகளுடைய கருத்துக்களை கேட்கலாம். சார் வணக்கம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து புறநகர் ரயில் சேவையில் ஏசியுடன் இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட் வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. எப்படி இருக்கு, எவ்வளோ டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க? மிகவும் நன்றாக சந்தோஷமாக இருக்கு. இது வந்து சென்னை வாசிகளுக்கு வந்து பொறுத்தவரையும் இது வரப்பிரசாதம். காலம் வளர சமுதாயத்தில் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மிக அவசரம். நல்லா இருக்கு. வழக்கமா வந்து எப்படி டிராவல் பண்ணுவீங்க? இன்னைக்கு ஏசில போறது எப்பவுமே கார்ல போயிடுவோம். சரி, ஏசி ட்ரெயின் இன்னைக்கு போட போறாங்க, அதில் கேள்விப்பட்டோம். சரி வந்து பார்க்கலான்னு பார்த்தா இருக்கு, நல்லா இருக்கு. நாங்க புத்தேரிக்கு போறோம். புத்தேரிக்கு 90 ரூபீஸ். வழக்கமா புறநகர் ரயில் சேவை எவ்வளவு தெரியல. வழக்கமாக 20 ரூபீஸ் வாங்குவாங்க, இதில் 90 ரூபீஸ். பரவாயில்ல, ஏசின்றதுனால யூ ஷுட் பேர் இட். இந்த ரேட் வந்து இப்போ வழக்கமா வந்து இப்போ மெட்ரோ சேவையில கூட அதிகபட்சம் 50 ரூபாய் கட்டணும். ஸோ இந்த ரேட்டை வந்து எப்படி பாக்குறீங்க? மெட்ரோ ட்ரெயின் கம்பேர் பண்ணும்போது இது வரவேற்கத்தக்கது தான். ஸோ தொடர்ச்சியாக மற்ற பயணிகளிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார் எங்கேருந்து எங்கே டிராவல் பண்ணுறீங்க? குறிப்பாக இந்த ரேட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. ஏன்னா மெட்ரோவோட கம்பேர் பண்ணோம்னா எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கீம் தான் இது. ஆனால் என்னன்னா அதிகமாக ஆக்கணும். ட்ரெயின்ஸ் சேவை ஒன்று அதிகமாக பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 50 ரூபீஸு, இதே 10 ரூபீஸில் போயிடலாம். இல்லை இன்னைக்கு இதோட ரேட் வந்து மினிமம் வந்து 35 ரூபீஸ், அதிகபட்சம் 105 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஓகே. பட் ஆனால் இது வந்து இப்போ அது நார்மல் ட்ரெயின் மாதிரி இதுவும் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ரேட் கம்மி பண்ணா இது அதிகமாக இருக்கும் கொஞ்சம். ஏன்னா மெட்ரோட கம்பேர் பண்ணால் கம்மியாக தான் இருக்கு. ஆனால் இன்னும் அந்த பழைய ட்ரெயின் எவ்வளோ கொடுத்தோமோ அதே மாதிரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நிறைய பயணிகள் வந்து இன்னைக்கு வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இளைஞர்கிட்ட கேட்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ தொடர்ச்சியாக புறநகர் ரயில் சேவை தற்போது முதற்கட்டமாக சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் பயணப்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 4 சர்வீஸ் மேலாக வழங்கப்படுகிறது. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் இந்த சர்வீஸ் வந்து முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. மற்ற நாட்களில் வழக்கம் போல இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதனுடைய வரவேற்புக்கு ஏற்ப கூடுதல் ரயில் சேவை அப்படிங்கிறது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.